நமஸ்காரம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காசி காண்டத்தோட 22வது அத்தியாயம் சொல்லும் பிரபஞ்ச ரகசியங்களையும் காசியோட ஈடு இணையற்ற மகிமையையும் அலசும் இந்த விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், மனதை முழுமையா ஒருமுகப்படுத்தி ஈசனின் அந்த பெருமைகளுக்குள் நாம நுழைவோம். ஓம் நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. காசி விஸ்வநாதர் சரணம். சரி, இப்ப நாம பயணத்தை தொடங்கலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சிவசர்மா அப்படிங்கிற ஒரு தீவிர பக்தரோட திவ்யமான விமானம் துருவலோகத்தை கடந்து வாயு வேகத்துல மேல் நோக்கி பறந்துகிட்டு இருக்கு. விஷ்ணு கணங்கள் அவருக்கு வழிகாட்ட இன்னும் பல உயர்ந்த ஒளிமயமான உலகங்களை நோக்கி அந்த விமானம் போகுது. ஒரு சாதாரண மனித ஆன்மா தன்னோட பக்தியால எப்பேற்பட்ட உச்சங்களை அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. துருவலோகத்தை தாண்டி மேல போகும்போது அவர் கடந்து செல்ற 3 முக்கியமான உலகங்களோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் கவனிங்க. முதல்ல மகர்லோகம், அதாவது ஒரு கல்பகாலம் வரைக்கும் அழியாத ஆயுள் கொண்ட மாபெரும் யோகிகள் வாழும் இடம். அடுத்து ஜனலோகம், இது பிரம்மதேவனோட மானச புத்திரர்களான சனந்தனர் போன்ற மகா யோகிகள் வசிக்கும் ஒரு தூய்மையான தளம். மூன்றாவதா தபோலோகம், கொளுத்தும் கோடையில பஞ்சாக்னி மத்தியிலும் வாட்டும் குளிர்ல உறைபனியிலும் நின்ன உக்கிரம தவம் செஞ்ச முனிவர்கள் வாழும் இடம் இது. யோசிச்சு பாருங்க, இந்த அண்டங்களை சென்றடைய எவ்வளவு கடினமான தவமோ ஆன்ம சுத்தியும் தேவைப்படும். இவ்வளவு கடினமான லோகங்களையும் கடந்த பிறகு சிவசர்மாவோட பயணம் கடைசியா எங்க போய் முடிகிறது தெரியுமா? பேரொளி வீசும் அந்த தங்கமயமான சத்தியலோகத்துக்கு தான். அங்க போன உடனே சிவசர்மாவும் விஷ்ணு கணங்களும் தங்கள் விமானத்தை விட்டு இறங்கி இந்த அகிலத்தையே படைத்த பிரம்மதேவனை நேரில் பார்த்து சாஷ்டாங்கமா வணங்குறாங்க. அந்த பேரொளியோட தரிசனம் ஒரு ஆன்மாவோட உச்சகட்ட தூய்மையை குறிக்குது. பகுதி 1, திரிவேணி சங்கமத்தின் மகிமை மற்றும் பிரயாகை குறித்து பிரம்மதேவரின் உபதேசம். சத்தியலோகத்துல பிரம்மதேவர் சிவசர்மாவை ரொம்ப அன்போடு வரவேற்று ஒரு மாபெரும் உண்மையை சொல்றார். பூவுலகில் உள்ள பாரத வருஷமே உண்மையான கர்மபூமி, அங்க பிறக்க தேவர்கள் கூட ஏங்குறாங்க அப்படின்னு சொல்றார். அதைத் தொடர்ந்து தீர்த்தங்களின் அரசனான பிரயாகையை பத்தி அவர் உபதேசிக்க தொடங்குறார். கங்கைக்கும் யமுனைக்கும் நடுவுல இருக்கிற இந்த பிரயாகை எப்படி நம்ம கர்மாக்களை எல்லாம் அழிக்கிடுன்னு கவனிங்க. பிரயாகை அப்படிங்கிற பேரை நினைச்சாலே நம்ம பாவங்கள் எல்லாம் விலகிடும். அங்க போய் முடிக்காணிக்கை, அதாவது வபனம் செஞ்சு திரிவேணி சங்கமத்துல நீராடினா நம்ம பித்ருக்கடங்கள் முழுசா தீர்ந்து சத்தியலோக பேரு கிடைக்கும்னு பிரம்மா சொல்றார். ஏன், அங்க உயிர் துறப்பவருக்கு தற்கொலை செஞ்ச பாவம் இருந்தா கூட அது நீங்கி நற்கதி கிட்டும்னு உறுதியா சொல்றார். நம்ம பூலோக கடமைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாத்தீங்களா? பகுதி 2, இறுதி இலக்கு காசியின் ரகசியம். ஆமாங்க, பிரயாகையை விட இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் விட மிக உயர்ந்த ஒரு இடத்த, ஒரு மாபெரும் அண்டவியல் ரகசியத்தை பிரம்மதேவர் இப்ப வெளிப்படுத்துறார். அந்த இடம் வேற எதுவுமே இல்ல, அதுதான் நம்ம காசி. இங்கதான் ஒரு மிகப்பெரிய அண்டவியல் வேறுபாட்டை நாம புரிஞ்சுக்க முடிகிறது. இந்த 14 உலகங்களையும் படைத்தது நான் தான், அதனால பிரளய காலத்துல இது எல்லாமே அழிஞ்சிடும்னு பிரம்மதேவர் சொல்றார். ஆனா காசிய பாருங்க, காசி நகரத்தை பிரம்மா படைக்கவே இல்லை. தனக்கு மேலான விஸ்வநாத பெருமான் தன்னோட சொந்த ஆற்றலாலும் சுய இச்சையாலும் உருவாக்குன ஒரு தனித்துவமான படைப்பு தான் காசி. இது சாதாரண பூமி இல்லைங்க, சாட்சாத் ஈசனோட நேரடி படைப்பு. அது மட்டும் இல்ல, காசி இந்த சாதாரண நிலப்பரப்புலயே இல்லைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, அது முழுமையா ஈசனோட வெள்ளை திரிசூலத்தோட நுனியில வீற்றிருக்கு. இத சற்று கற்பனை செஞ்சு பாருங்களேன். உலகத்தையே அழிக்கக்கூடிய அந்த பயங்கரமான பிரளய காலம் வரும்போது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பெரு வெள்ளத்துல மூழ்கிடும். ஆனா அப்போ சிவபெருமான் தன்னுடைய திரிசூலத்தை அப்படியே மேல உயர்த்துவார். அதோட நுனியில இருக்கிற காசி மட்டும் அந்த பிரளய வெள்ளத்துல மூழ்காம ஒரு ஒளிமயமான தீவு போல தப்பி பிழைக்கும். எப்பேற்பட்ட சிலிர்க்க வைக்கும் காட்சி இல்லையா இது? காசி சிவபெருமானோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிறதால அங்க ருத்ர யாதனை அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான நீதிமுறை செயல்படுது. காசில வாழ்றவங்களோட கர்ம கணக்குகளை யமதர்மனும் சித்திரகுப்தனும் பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு அங்க எந்த அதிகாரமும் கிடையாது. அங்க பாவம் செய்யறவங்களுக்கு சாக்ஷாத் காலபைரவரே நேரில் தண்டனை தந்து அந்த ஆன்மாவை முழுமையா தூய்மைப்படுத்துவார். அதனாலதான் காசில வாழும்போது எந்த ஒரு பாவ செயல்லையும் ஈடுபடாம ரொம்ப ரொம்ப தூய்மையா இருக்கணும்னு எச்சரிக்கப்படுது. இவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தாலும் காசியோட உண்மையான கருணை என்னன்னு தெரியுமா? தபோலோகத்துல முனிவர்கள் பல ஜென்மங்கள் உக்கிரமான தவம் செஞ்சும் அடைய முடியாத அந்த முக்திய காசி ஒரே பிறவியில ஒரு சாதாரண மனிதனுக்கு வழங்கிடுது. காசியில உடல் துறக்கும் எந்த ஒரு ஜீவனுக்கும் அந்த விஸ்வநாதரே நேரில் வந்து அவங்க காதுகள்ல தாரக மந்திரத்தை உபதேசிக்கிறார். அந்த மந்திரமே அவங்கள நேரா மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போயிடுது. என்ன ஒரு கருணை! இதை கேட்ட சிவசர்மா எப்படி ஒரு பேரானந்தத்தை அடைஞ்சாரோ அதே ஆனந்தத்தை நாமும் இப்ப உணர்றோம் இல்லையா? காசி காண்டத்தோட இந்த 22வது அத்தியாயத்தின் சாராம்சத்தை கேட்ட உங்களுக்கும் எல்லா தீர்த்தங்களிலும் நீராடிய அந்த புண்ணியம் முழுமையா கிடைக்கும்.
காசியில வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான பக்தியும் காசி விஸ்வநாதரின் பேரருளும் நிச்சயம் உங்களை தேடி வரும். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டு இந்த சிந்தனையை நான் நிறைவு செய்ய போறேன். பல பிறவிகள் எடுத்து நாம படும் கஷ்டங்களை எல்லாம் தாண்டி ஒரே பிறவியில முக்தி தர காத்திருக்கும் அந்த விஸ்வநாதரின் ஈடு இணையற்ற கருணையை நாடிச் செல்ல உங்களுடைய ஆன்மீக பயணத்துல நீங்க தயாராக இருக்கிறீர்களா? இதை உங்க மனசுக்குள்ள ஆழமா நினைச்சு பாருங்க. காசி விஸ்வநாதர் சரணம். ஹர ஹர மகாதேவா.